சூர்யா 100 படம் நடிக்கலாம், பல கோடி சம்பாதிக்கலாம். ஆனால் உலகத்திலே நிலையான பெயர் என்பது சூர்யாவுக்கு அகரத்தின் வழியாகத்தான் கிடைக்கும். அகரம் ஒன்றுதான் சூர்யாவின் அடையாளம். பிறந்த 1 வயசு ஆகிறதுக்குள்ளேயே என் அப்பா இறந்து விட்டார். அப்பா கருப்பா சிவப்பான்னு தெரியாது. எனக்கு 4 வயசு ஆகும்போது SSLC முடிச்சு கல்லூரிக்கு போக வேண்டிய அண்ணன், 16 வயசு அண்ணன் பிளேக் நோயிலே காலையில் சிரித்துக் கொண்டு மாறி இறந்து விட்டான். ஊருக்குள்ள உச்சகட்ட பஞ்சம். தெனை, வரகு, சாமை, சோளம் எதுவுமே விளைய மாட்டேங்குது. ஆனா ஆளை கொல்லுகிற அரளி செடியும் எருக்கஞ்செடியும் திருமண பக்கமெல்லாம் இருக்கு. ஒரு எருக்கஞ்செடியில மேல் பக்கம் இருந்து 2 இலை உடைச்சிங்கன்னா இவ்வளவு பால் வரும். அந்த பாலை குடிச்சீங்கன்னா ஒரு குடும்பத்தில் 10 பேர் உடனே சேர்த்து போயிடுவாங்க. அரளி கொட்டையில ஒரு கொட்டையை உடைச்சு அதை பொடி பண்ணி கலந்து கொடுத்தீங்கன்னா 40 பேர் ஒரு வினாடி சேர்த்து போயிடுவாங்க. அதெல்லாம் ஊரை சுற்றி விளைந்திருக்கிறது. ராகி, சோளம், கம்பு என்று மண் சாப்பிட்டு உயிர் வாழ்வதற்கு எதுவுமே விளையவில்லை. அந்த சூழ்நிலையிலே முதல்ல ஒரு அண்ணன் சேர்த்து போயிட்டான். நான் பொழுதுக்கு முன்னாடி ஒரு அக்கா சேர்த்து போயிட்டா 8 வயசுல. பிள்ளைக்கு ஒரு அண்ணன் 14 வயசு அண்ணன் சேர்த்து போயிட்டான். ஒரு அக்கா உயிரோடு இருக்கிறாங்க. நான் கடைசி 5வது பையன். சாமி கொடுத்த குழந்தையை கொல்லக்கூடாதுன்னு எங்க அம்மா வளர்த்ததுனால இன்று உங்கள் முன்னால் நான் இருக்கின்றேன். நான் போயிருந்தால் அகரமும் இல்லை, சூர்யாவும் இல்லை, காத்தியும் இல்லை. அந்த தாய்க்கு தான் நீங்க நன்றி சொல்ல வேண்டும். ஒரு பவுன் விலை 12 ரூபாய். 1944 ஒரு பவுன் கோல்டு காயின் விலை 12 ரூபாய். நான் பிரைவேட் பள்ளிக்கூடத்தில் படித்தேன். எங்கள் அக்கா படித்தாங்க. நான் 2வது, எங்கள் அக்கா 3வது படித்தாங்க. 2வதுக்கு 2 ரூபா ஃபீஸு, 3வதுக்கு 3 ரூபா ஃபீஸு, 5 ரூபா. ஒரு மாதத்திற்கு 5 ரூபாய் என்பது ஒரு சவரனில் பாதி விலை. அந்த அளவுக்கு ஒரு விதவை தாய் கொடுக்க முடியாது என்பதற்காக என் அக்கா 3வது நிறுத்திவிட்டார்கள். எங்க அக்காவுடைய படி நீங்கள்லாம் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி நினைச்சு பாருங்க. எங்க அக்கா 3வதுக்கு மேல படிக்கவில்லை. இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் 80 வயசு எங்க அக்கா இறந்து விட்டால் படிக்கவே இல்லை. 3வதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் வீட்டில் ஒருவனாவது படிக்க வேண்டும் என்பதற்காக எங்க அம்மா என்னை படிக்க வச்சாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. தீபாவளி பொங்கலுக்கு நான் புது உடை போட்டதில்லை, புரிந்து கொள்ள வேண்டும். கிழிஞ்சா உடனே கொண்டு போய் மாற்றி கொடுப்பாங்க. தீபாவளி பொங்கலுக்கு நான் உடை போட்டதில்லை. SSLC படிக்கும் போது 5 ரூபாய் கொடுத்து ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு முடியல. முதல் 2 நாளைக்கு முன்னாடி 5,500 ரூபாய் ஃபீஸ், மந்த்லி ஃபீஸ் கட்டணும். 3 நாளைக்கு அப்புறம் 11 ரூபாய் 50 பைசா பொது பரீட்சைக்காக ஃபீஸ் கட்டணும். ஒரு 4 நாள் கழிச்சு 5 ரூபாய் குரூப் போட்டோ. அந்த பணம் கொடுக்கவில்லை. 50 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அதே பள்ளிக்கு சென்று, நான் படித்த சூறு பள்ளிக்கு 50 ஆண்டுகளுக்கு பிறகு சென்று கூட படித்த ஒரு 5-6 பொண்ணுங்க 4 பசங்க டீச் பண்ண வாத்தியார் வச்சு 50 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குரூப் போட்டோவை எடுத்தேன். அந்த பள்ளியை இப்போ தத்தெடுத்து கொண்டேன். 14 வயசு வரைக்கும் வெறும் 14 படமே பார்த்த ஒரு இளைஞன் 14 வயசு 100 படங்கள் நடித்து முடித்து எம்ஜிஆர் அவர்கள் அப்போது முதலமைச்சர், அவரை வைத்து ஒரு அறக்கட்டளை சிவகுமார் கல்வி அறக்கட்டளை துவக்கினோம். 1980 ஆரம்பிச்சோம். எனக்கு மொத்த சம்பளம் 25,000 ரூபாய் ஒரு படத்துக்கு. அந்த பணத்தை அப்படியே பேங்க்ல போட்டு 1250 ரூபாய் வந்துச்சு. 2250 ரூபாய் வந்ததுல 1980 முதல் பரிசு 1000 மாணவர்களுக்கு ஞாபகம் வச்சுங்க. +2 மாணவர்களுக்கு முதல் பரிசு 1000, 2வது பரிசு 750 ரூபாய், 3வது பரிசு 500 ரூபாய் என்று துவக்கி 25 ஆண்டுகள் சிவகுமார் கல்வி கட்டளை நடந்து 25வது ஆண்டிலே நான் ஒருவர் மட்டும் என் சுய சம்பாத்தியத்தை 50,000 ரூபாய் மாணவர்களுக்கு பரிசு கொடுத்து விட்டு அன்று துவக்கப்பட்ட 2006 அகரம் துவக்கப்பட்டு 2006 அன்று ஹேண்ட் ஓவர் பண்ணினேன். இன்னும் சிவகுமார் கல்வி கட்டளை 40 ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய குழந்தை தான் அகரம். அகரம் வான் நோக்கி சென்று விட்டது. நீங்கள் எல்லாம் அகரத்தின் குழந்தைகள். நீங்கள் எல்லாம் அகரத்தின் குழந்தைகள். சூர்யா 100 படம் நடிக்கலாம், பல கோடி சம்பாதிக்கலாம். ஆனால் உலகத்திலே நிலையான பெயர் என்பது சூர்யாவுக்கு அகரத்தின் வழியாகத்தான் கிடைக்கும். அகரம் ஒன்றுதான் சூர்யாவின் அடையாளம்.